ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விருது வழங்கும் விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருது நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவியருக்கு 2ஆம் கட்டமாக கல்வி விருதை வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மாணவர்களுக்கு விருது வழங்க உள்ளார். சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் சான்றிதழ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வழங்கியுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் உள்ளார். ஆறுமுகம், சென்னை மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி விருதும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இதில் எவ்வளவு பேர் பங்கேற்று உள்ளார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பூஞ்சி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கும் விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் 75 சட்டமன்ற தொகுதிகளும் புதுச்சேரியில் 9 சட்டமன்ற தொகுதிகள் என மொத்தம் 84 தொகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையானது மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சரியாக 20 நிமிடத்துக்கு முன்புதான் தாவேக தலைவர் விஜய் விழா நடைக்கு உடனடியாக மாணவர்களுக்கு பரிசுகளை கொடுக்க ஆரம்பித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்றது. இந்த மாணவர்களுடன் பெற்றோர்கள் என மொத்தம் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் அந்த விடுதியில் புரிந்துள்ளனர். கிருஷ்ணவேணி. ஆறுமுகம், இந்த விழாவில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் விஜய். எவ்வளவு ஊக்கத்தொகை வழங்கியுள்ளார்? அது தொடர்பான விவரங்கள். ஊக்கத்தொகை என்பது முதல் 3 இடங்களை குறித்த மாணவர்களுக்கு 5000 வீதம், மொத்தம் 500 மாணவருக்கு 505 மாணவர்களுக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆறுமுகம், இந்த விழாவில் மாணவர்களுக்கு உணவு ஏதேனும் இது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். ஆமாம், நிச்சயமாக. இதற்காகவே தென் மாவட்டங்களிலிருந்து தமிழ் கலைஞர்கள் வரவேற்கப்பட்டு மதிய உணவானது 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் உணவானது தயார் நிலையில் உள்ளது. கிருஷ்ணவேணி. சென்னை மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி விருந்தானது வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆறுமுகம்.